நீட்டார்னு சொல்லணும். ஆச்சு போனோம். அது கொஞ்சம் 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே என்னுடைய தம்பி ராமருக்கு லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் கிடச்சிது எவ்வளோ வசதின்னு நினைக்கிறோமோ, நான் ராமன் இல்லை பத்தீசன் ஆனாலும் அப்படி அவளுக்கு நிகரான ஒரு கேரக்டர் உள்ள தம்பி எனக்கு. அவன் உயிரே போக முடியாத கோமா ராங் இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. அப்புறம்லாம் ராங் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுடைய விளைவு அவன் அன்கான்ஷியஸ் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கல்கத்தாவில் பார்க்க போனோம். கல்கத்தாவிலேருந்து பூனா சதர்ன் கமாண்ட் ஹாஸ்பிட்டல் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது மாதிரி டெலிவரி வந்தது. நான் கல்கட்டாவிலேருந்து பூனாக்கு போனேன். அங்கே போனால் டாக்டர் நாராயணசுவாமி ஐயர்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர் பிரிகேடியர் ஜெனரல், ஹி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் இட். அவர் ரவுண்டுக்கு வந்தார். பக்கத்தில் பார்த்துட்டு தமிழ்னு ஒன்று அவர் டாப் போஸ்ட்டே அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் கூட பேச முடியாது. அவர் அந்த சாயில் அஃபினிட்டி அவர் என்ன பண்ணார், பார்த்துட்டு கேட்டுவிட்டு எந்த ஊரியா நீ அப்படின்னார். சொன்னோம், இதில் 10,000க்கு ஒருத்தனுக்கு தான் இது மாதிரி இது ஆர்த்ரோனொராடிஷியஸ்னு பேர், இந்த டிசீஸுக்கு பேர். 10,000ல் ஒருத்தனுக்கு தான் ரெக்கவர் ஆகும். அதனால இது எங்கள் கையில் இல்லை. உங்கள் குலதெய்வத்தையோ உங்கள் ஆச்சாரிய சுவாமிகளையோ வேண்டிக்கோ அப்படின்னா, பிராமணர் கோயம்புத்தூர் பிராமணர் வேண்டிக்கோ அப்படின்னார். ஏன்டா அவன் இப்படி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கோச்சுண்டா. இல்லைம்மா நான் இதெல்லாம் டாக்டர் சொன்னதை சொல்லாத. இல்லைம்மா நான் எனக்கு பெரியவாளை பார்க்கணும்னு தோணித்து, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு தோணித்து வந்துட்டேன். ஒட்டு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னேன். ஒன்று பண்ணு, நீ வரையா அப்படின்னு என்னை கொண்டு போய் திருவண்ணாமலையில் விட்டுரு. நான் அங்கே பகவான்கிட்டையும் சேஷாதிரிகிட்டையும் இருந்துடுறேன், அங்கே விட்டுரு, நீ விட்டுட்டு நீ போனார். அம்மா நான் முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு, அதனால நான் என்ன பெரியவாளை பார்த்துட்டு உன்னை கொண்டு திருவண்ணாமலை விட்டுட்டு நான் போகிறேன். நீ ஆஃபீஸுக்கெல்லாம் போகாத, வேலை போனாலும் பரவாயில்ல, அவனோட கூட இரு அப்படின்னா. ஆமாம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு சரிண்ணா வந்தோம். காஞ்சிபுரம் வந்தால் பெரியவா அங்கே இல்லை, கோரிக்கையில் கிளம்பி போயிட்டார். இடத்துல பெரியவா உட்காந்துட்டான். ஆழ்வாருடைய 1001வது பிறந்த வருஷமாகுது திருமழிசை ஆழ்வாருடையது. வைஷ்ணவ மடாதிபதிகளும் வைஷ்ணவாலே நினச்சி பார்க்கறதுக்கு முன்ன பெரியவா அங்கே அவருடைய 1001வது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு அந்த இது இடத்துக்கு போயிட்டார். அந்த ஸ்பாட்டில் போய் அங்கே இருக்கார். அங்கே பெரியவாளை பார்த்தோம். காலத்தால் ஒரு 5-6 மணி இருக்கும். பெரியவாளை அங்கே ஓரிக்கை நான் போக வச்சேன். எங்கள் அம்மா உள்ளதான் வந்தோ. பக்கத்தில் ஒரு 100 கஜம் 200 கஜம் இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல் இருந்தது. எங்கள் அம்மா வந்தவோ அங்கே கல்லை உட்காந்துட்டா. எங்கள் அம்மா மடி பண்ணிட்டுட்டா. எங்கள் அப்பா போய் கொஞ்சம் வருஷம் முடி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காசிக்கு அழைச்சிட்டு போனேன். காசியில் மடியை பண்ணிட்டு நான் இப்போ நம்ம வழக்கு பிரகாரம் இருக்கிற கோலத்தில் தான் இருந்தா. ஏம்மா நீ தான் மடி பண்ணிட்டு இனிமேல் என்ன அவரை பார்க்கறதுக்கு என்ன வந்து நமஸ்காரம் பண்ணலாமே அப்படின்னு. இல்லைடா நான் இங்கே இருந்து சேஷாத்திரியும் பகவானையும், சேஷாத்திரியை ரொம்ப சகஜமாக ஏகவச்சத்தில் கூட சொல்லுவாள், பகவான மரியாதையாக சொல்லுவாள். அது அநேகமாக அந்த காலத்து பக்தர்களுக்கு அப்படித்தான் இருந்தது போல் இருக்கு வழக்கம். எங்கள் அம்மாவும் எங்கள் குடும்பத்தை அப்படி தான் சொல்லுவாள். அம்மாவும் அப்படி தான். நான் சேஷாத்திரியை பகவான்கிட்டே இருந்துடுறேன் அப்படின்னா, நீ நாங்கள் கொண்டு விட்டு போகிறோம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எனக்கு கோபம் வந்துடுது. என்னம்மா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, இங்கே பெரியவா கிட்ட வந்துட்டு இவரை பார்க்காத நீ எங்கள் சேஷாத்திரி சுவாமிகிட்டயோ பகவான்கிட்டயோ போனால் உனக்கு அவளுடைய அனுகிரகம் கிடைச்சிரும்னு நினைக்கிறியா அப்படின்னு. சரி உன் விதண்டாவாதம் பண்ணாத, நீ போ, நான் உன்னை வேணான்னு சொல்லலை அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் எத்தனை சேஷாத்திரி சுவாமிகள் ரமணர் வந்தாலும் உன்னை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் நான் பெரியவாக்கிட்ட வந்துட்டேன். பெரியவாக்கிட்ட நமஸ்காரம் பண்ண தாங்க முடியல. திருவம்பாவையில் 17வது 18 உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு பாசனம் இருக்குது. அதை சொன்ன அழ ஆரம்பிச்சுட்டேன். பூரா சொல்ல முடியல, பாதியில் எழுதிச்சேன். அழுது கொஞ்சத்துக்கு அப்புறம் 2 நிமிஷம் ஆஸ்வாசம் ஆனதுக்கப்புறம் டயத்தை கொடுத்துட்டு போய்வா, அது பூரா சொல்லி முடிச்சுடு அப்படின்னா பாதியில் நிறுத்தியிருந்தேன். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், என் கொங்கை நின் நண்பர் அல்லாதார் தோல் சேரற்க, என் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் என் கண் மற்ற ஒன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல், எங்கு எழில் ஞாயிறு எமக்கேரோர் எம்பாவாய்
இது பூரா சொல்லி முடியினார். கொஞ்சம் சுதாரிசமாக சொன்னேன். என்னான்னு கேள்வி கேட்டார். சொன்னேன். சொல்லும்போது எனக்கு தெரியும், இருந்தும் வாயில் தப்பாக வந்தது. டயாலிசிஸில் இருக்கான் அப்படின்னு. காது என்ன நான் மறுபடியும் அதே சொன்னேன். டயாலிசிஸ் இல்லைன்னு தெரியும், என்னமோ அப்படி வாக்கில் வந்தது. சொன்னேன், கிட்னியை பாதிச்சிருக்கு அப்படின்னா. டயாலிசிஸ்ங்கிற ப்ராசஸ் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் கிட்னி. ஆனால் கிட்னியாக பாதிச்சிருக்கு அப்படின்னா சட்டுன்னு சுதாரிச்சு இல்லை தானே அப்படின்னார். பிரெயின் ஆமாம் அப்படின்னு குங்குமத்தை எடுத்து ஒரு தாமரையில் கையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி கண்ணை மூடி இருந்துட்டு குங்குமத்தை போட்டுட்டு, நீ எங்கே போகணும், திரும்பி கல்கட்டா போறியோன்னு. இல்லை போகணும், அம்மாவை கொண்டு. அதுக்கு முன்னே நீ ஒருத்தந்தான் வந்திருக்கியான்னு கேட்டால் அம்மாவும் வந்திருக்கா அப்படின்னேன். அதுக்கு மேலே ஒன்றும் கேட்கல. அம்மா வயசுன்னு போய் விட்டுட்டு நான் நேரம் போகிறேன் அங்கே போனாங்க அப்படின்னு. லீவ் எத்தனை நாள் போட்டிருக்கேன்னா, நீ போனால் அப்புறம் கூட போகலாம், ஆஃபீஸ் போயிட்டு சொல்லிட்டு கூட போகலாம், இதை அனுப்பிச்சுடு இப்போவே அப்படின்னாரு. இன்றைக்கே அனுப்பிச்சுடு அப்படின்னுட்டார். சொல்லிவிட்டு அப்புறம் நான் நிறைய பேர் வந்ததுதான் பேசி வந்துடலாம் எல்லாரும் வச்சு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். நான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பெரியவா அப்படியே உட்காந்துட்டு காவி வஸ்திரத்தில் இடுப்பில் கௌபீனத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். அப்புறம் எழுந்தார். காவி வஸ்திரத்தை அந்த எடுத்து அவுத்துட்டார். கௌபீனதாரியாக நிற்கிறார். அடுத்து இடுப்பில் இருந்த வஸ்திரத்தை கொசுவினார். கொசுவி அதை 2ஆக மடித்து தோளில் போட்டுட்டார். தண்டத்தை கையில் எடுத்துட்டார். நடக்க ஆரம்பிச்சுட்டார். அப்படியே சுற்றி வரா. எல்லோரும் கூட இருந்தவங்களாம் பின்ன போனோம். அப்படியே அவர் சுற்றி வந்து எங்கள் அம்மா உட்காந்து இந்த கல்லுக்கு முன்ன வந்துட்டார். எங்கள் அம்மா பார்த்த உடனே பதச்சி துடிச்சு எழுந்து போய் கீழே விழுந்து பெரியவா கிட்ட வந்தனம் பண்ண ஆரம்பித்தா. நமஸ்காரம் பண்ண அவளை தாங்க முடியல. அவளும் தேம்பி எழுதான். எடுத்த கேள்வி பெரியவா கேட்குறாங்க அம்மாவை, உங்கள் மாதாமகர் பூர்வீகம் எங்கே, உங்கள் ஊர் என்ன, எந்த ஊர் என்ன ஒன்றும் கேட்காது. உங்கள் மாதாமகர் பூர்வீகம் என்னன்னா அது திருவண்ணாமலை. அவளுக்கு எங்கள் அம்மாவுக்கு அதை கேட்ட உடனே சந்தோஷம். திருவண்ணாமலை அப்படின்னா சேஷாத் சுவாமியை பார்த்துருக்கியோ அப்படின்னா. உங்கள் ஆத்துக்கெல்லாம் வருவாரோ அப்படின்னா. எங்கள் ஆத்துக்கெல்லாம் வருவார். வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து எதை ஒன்றாலும் பண்ணுவார். வந்து கொதிச்சுட்டே இருக்கும். சாதம் கேட்பார். எங்கள் அம்மா சகஜமாக சொல்ல ஆரம்பித்தார். சாதம் கொதிச்சுட்டே இருக்கும். வசிக்கிறதுடினா எடு குடி அப்படின்வா. ஐயோ அது எப்படி சாமி எடுக்கிறது கொதிக்கிறது அப்படின்னா, முட்டைச்சி பொடி அப்படின்வா. வச்சுட்டு போய் எங்கள் அம்மா இதெல்லாம் சகஜமாக இருக்கு. யார்கிட்ட பேசுகிறவங்க மறந்து போய் சொல்கிறா. முட்டைச்சி இந்த அப்படின்னு வைவார். வச்சுக்கிட்டு எடுத்துக்கிடி அப்படின்வார். உடனே பிடிச்சி தள்ளிட்டு ஓடுவார். அப்படியே கொதிக்கிற சாத்தை எடுத்து சாப்பிடுவார். முழுங்குவார். 2 வாய் சாப்பிட்டு தூன்னு துப்புவார். அதுக்கு பின்னால் இருக்க கூட்டம் அதை பொறுக்கிக்கிறதுக்கு நாங்களாம் பொறுக்கிப்போம் அப்படின்னா சகஜமாயிட்டோம். பகவானை பார்த்துருக்கியோ அப்படின்னார். ஆமாம், அவர்களெல்லாம் நாங்கள் பாடியிருக்கோம். அக்ஷர மனமாலை என்ன அவர் முன்னாலெல்லாம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து நேராக வந்துடுவோம் வண்டியில் ஆசிரமத்துக்கு அப்படின்னா. அக்ஷர மனமாலாம் பாடியிருக்கோம் அப்படின்னு கேட்டார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க. தினமும் பாராயணத்தில் சொல்லிட்டு இருப்போம். 3:30 மணி 4 மணிக்கு எழுந்தாள்னா 11 மணி வரலும் வாயு ஓயாத ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருப்போம். 18 அத்தியாயம் பகவத்கீதை சுப்பிரபாதம் ஆரம்பித்து திருப்பதி வெங்கடாஜல சுப்பிரபாதத்தை ஆரம்பித்து வள்ளலாருடைய திருப்பருப்பா பரியந்தம் சொல்லுவார் விடாத. 4 மணி நேரம் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருப்பாள். ஸோ இவ கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். சொன்னேன், ஆமாம் இப்போ எங்கே போகணும் நீ அப்படின்னு. திருவண்ணாமலை கொண்டு விட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா கிளம்பிட்டா. அது அப்படி அண்ணன் போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 50 கஜம் இருக்கும். அம்மா என்கிட்ட கேட்குறேன், ஏண்டா பெரியவாங்கிற கௌபீனதாரியாக வராரடா, உடம்பு பாரு பளபளன்னு இருக்கு. பகவானுக்கும் உடம்பு தகன்னு இருக்குமா நம்ம பெரியவா மாதிரி சொல்கிறா. தகன்னு சொல்லி பாடுறா, உடம்பு பளபளன்னு இருக்குடா, உள்ளம் கூட அப்படித்தான் இருக்கு. நீ என்னடான்னா இவ பெரியவாங்கிற கௌபீனதாரியோட வர. இன்னொன்று கவனிச்சியோ, குரல் பார்த்தியோ அப்படியே சேஷாத்திரி குரல்ல இருக்கு அப்படின்னா. அப்போ புரியல. இப்போ ஜாயின்ட்டுக்கு அப்புறம் நினச்சி பார்த்தேன், எனக்கு பெரியவா தரிசனம் வேணாம், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ரமணரையும் சேஷாத்திரியும் பார்த்தா போரும்னு சொன்னவாளுக்கு பெரியவா கௌபீனதாரியா ரமணருடைய கோலத்தில் சேஷாத்திரி சுவாமிகளுடைய துவனியில தரிசனம் கொடுத்து பேசினார் அப்படின்னா இதை விட ஒரு காருண்யம் எங்கே பார்க்க முடியும்? ஒரு கருணாமூர்த்தியை எப்படி நம்ம
இது நினச்சிக்க முடியும். இப்படி என் தம்பிக்கு பெரியவாளுடைய கடாட்சம் வந்த உடனே அதுக்குள்ளே ஒரு 10-15 நாளில் நான் கோமா ஸ்டேஜிலேருந்து ரெக்கவர் ஆகி மிராக்கிள்னு சொன்னார் அந்த டாக்டர். அன்றைக்கி ராத்திரி அற்புதம் என்னன்னா, இந்த மூக்குத்தை அனுப்பிச்சுட்டேன். இது போய் சேர்ந்தது ஒரு குருவாரம் வியாழக்கிழமை. சங்கரன் ஃப்ரெண்டு எடுத்து அவன் நெத்தியில் இட்டிருக்கார். அதோடு இல்லாத ஒரு தண்ணி விட்டு குழைச்சி 10 மாதிரி மூஞ்சி கூட பூசிட்டார். கை உடம்பு பூரா குங்குத்தை பூசிட்டு மீதி குங்குத்தை தலைமாடியில் வச்சுட்டு அவர் ஆற்றுக்கு போயிட்டார். இவன் ராத்திரி 10-11 மணி இருக்கும். கண்ணாசம் வந்திருக்கான். அப்போது கத்தனான். கீழே விழுந்துட்டான் உருண்டு பெட்டில் இருந்து. அழகான். ஐயோ ஐயோ என்னால் எழுந்திருக்க முடியாது. பெரியவாளுக்கு ஒன்றும் பண்ண முடியல, நமஸ்காரம் கூட பண்ண முடியல. இவங்க இப்படி பாவி ஆகிட்டேன்னு கையை தூக்க முடியாத கஷ்டப்படுறானான்னு தூக்க முடியல. உருண்டு கீழே விழுந்துட்டான். ஐயோ பெரியவா இருக்காளே. இப்போ கத்துறான் இவன். நான் அந்த சப்தத்தை கேட்டு நர்ஸ் ஓடி வரா. எங்கள் தம்பி சொல்லும் போதெல்லாம் ஒரு வாட்டி அவன் கதறி அழுவான். பெரியவா ஐயோ பெரியவா போகிறாளே, நமஸ்காரம் பண்ணலையேன்னு வாங்கலாம். நர்ஸ் ஓடி வரா. கேட்குறா கேவா இருந்து கேட்குறேன் என்னாச்சுன்னு கேட்குறான். இவனை பிடிச்சி டெல்லியிலேருந்து திருமணம் பண்ணிட்டு பின்னால் அனுப்பிச்சுட்டு அவள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவன் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான். அவன் கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து. பெரியவா வந்தா என்னை நேரம் இறங்க தலையிலேருந்து கால் வரையிலும் இப்படி 2-3 வாட்டி பார்த்தா. என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு மனசில் தோன்றது, பேச முடியல, கையை தூக்க முடியல. அப்புறம் கீழே உங்களுக்கு தான் தெரியும் பெரியவா போகிறா அப்படிங்கிறான். இது சத்தியமாக நான் பெரியவாளை பார்த்தேன். இப்போ உங்களோடலாம் நாம் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேசுகிறேன். பெரியவா வந்துட்டு போனான் எனக்கு அப்படிங்கிறான். அவள் நர்ஸு இன்சிடென்ட்லேயே கோயம்புத்தூர்கார நர்ஸாக இருந்தால் அவளுக்கு விஷயம் பெரியவான ஒன்று புரிஞ்சுது. ஸோ இப்படி இது சரீரத்தோடு இருக்கச்ச சரீரியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல காட்சி கொடுத்த ஒரு சம்பவம்.